இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை அப்போஸ்தல நடபடிகள் அதிகாரம் 28:8. புபிலியினுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். ஏதோ ஒரு பலவீனத்துல கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறீங்க, எழும்பவே முடியல, எவ்வளவோ மெடிசன் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதும் வருகிறதும் ஒரே ட்ரீட்மெண்ட், முடியலப்பா, எப்போ எனக்கு இந்த வியாதி மாறும் என்று சொல்லி கவலையோடு தெய்வ சமூகத்துல காத்து கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் நிச்சயமாய் இப்பொழுதே உங்களுக்கு ஒரு சுகத்தை தரப்போகிறார். தீவில இருக்கிற புபிலியு அப்படின்றவருடைய அந்த முதலாளியின் தகப்பன் ஜுரமும் பிளஸ் அவருக்கு ரத்தத்தினாலான ஒரு பேதி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அவர் எவ்வளோ சீரியஸா ரொம்ப பலவீனத்துல அவர் இருந்திருப்பாரு. அவரால் முடிஞ்சிருக்கவே முடியாது. நார்மலா ஒரு லூஸ் மோஷன் ஆனாலே நம்மளால எழும்ப முடியாது. இவருக்கு பாருங்க ரத்த பேதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல தான் இருந்திருக்கிறாரு. அப்பேற்பட்ட அந்த மனுஷனுக்காக கர்த்தர் பவுல் அங்க அனுப்புகிறார். அந்த தீவுல அநேகர் வந்து சுகமாகறாங்க. இந்த பலவீனத்துல கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற புபிலியினுடைய தகப்பனுக்கும் ஒரு சுகம் அன்று கிடைக்கிறது நம்ம பார்க்கிறோம். பவுல் ஜெபம் பண்ணுகிறார், கைகளை வைக்கிறாரு, அற்புதம் நடக்கிறது. அநேகர் வந்து சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். எசப்புடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. அவருடைய தழும்புகளால் நம்ம குணமாக்கி இருக்கிறோம். இப்பொழுதே இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு சுகத்தை தந்திருக்கிறது. நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். எப்பேற்பட்ட பலவீனத்தை நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம், முடியலப்பா என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, ஹாஸ்பிட்டல் இருந்து கொண்டே கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, சர்ஜரிக்காக நான் போக போறேன், எனக்கு பயமா இருக்கு, நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே என்று சொல்லி கவலையோடு இருக்கிறீங்க. இயேசு விடுதலை தருகிறவர், இயேசு அற்புதத்தை செய்கிறவர். நிச்சயமாய் பரிகாரியாகிய கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய போகிறார். செபிப்போம். எங்களை நேசிக்கிறீங்க நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. பலவீனத்தோடு இருக்கிற அருமையான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா பலவீன கட்டுகளை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம். ஹாஸ்பிட்டல் இருந்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்கப்பா, பலவீனத்தோடு இருக்கிறாங்கப்பா, வீடுகள்ல இருந்து கொண்டு கண்ணீரோடு ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. ஆண்டவர் அற்புதத்தை செய்வீராக. எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறி போகட்டும். மெய்யாகவே நீர் எங்களுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர். எங்க நோய்களை சிலுவையில சுமந்திருக்கிறீர். உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம் சுவாமி. அருமையான தேவ பிள்ளைகளுடைய எல்லா பலவீனங்கள் மாறட்டும். கற்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. கற்ப பகுதியில் இருக்கிற எல்லா பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தினால மாறி போகட்டும். கர்த்தர் அற்புத சுகத்தை தருகிறபடியினால ஸ்தோத்திரம். எல்லா பலவீனங்கள் மாறட்டோப்பா. அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்க. நல்ல டெலிவரியை காண கர்த்தர் உதவி செய்வீராக. ஆண்டவரே, எக்ஸாம்ஸ் எழுதி கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். நல்ல எக்ஸாம்ஸ் எழுத, நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண கர்த்தர் உதவி செய்யுங்க. தேசத்தின் சமாதானத்துக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. இறங்குகிற ஆண்டவர் எசப்பா, எங்க தேசத்துக்காக மனம் இறங்குவீராக. பெரிய காரியங்களை செய்வீராக. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நடத்துங்க. கடன் பாரங்கள் மாறட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். செய்கிற தொழில் வியாபாரங்கள் சகலவற்றையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களோடு பேசியிருக்கிறார், ஒரு அற்புதத்தை செய்திருக்கிறார். நிச்சயமாய் உங்களை அநேகரை சாட்சியாக கர்த்தர் நிறுத்த போகிறார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. God bless you.